பிரவீன் வாங்க. வாடா வாடா. சரணா எடு. பிரவீன் வாங்க. சார் லுக்கே சார். சார் லுக்கே நான் இருந்தா தள்ளி தான் பொறுமையாக இருக்கேன் சார். லுக்கே சார். சார் ஸ்ட்ரெயிட் சார். Look here, ma'am. Look here, ma'am. Sir, look here. Look here, sir. ரொம்ப அருமையான படம் சிங்கப்பூர் சலூன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாஃப் ரைட்டாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் அப்படியே எமோஷனாக இருந்தது. ரொம்ப அருமையான படம். ப்ளீஸ் டு வாட்ச் த ஃபிலிம், கம் ஆன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. சிங்கப்பூர் சலூன் கோகுல் சரோட படங்கள் எப்போவுமே வந்து காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர காமெடி அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் கண்டென்ட் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இருக்கும், அப்பாவோட கேரக்டர் இருக்கும், லால் சார், ரோபோ சங்கர், எல்லாருமே வந்து அவங்களோட ரோல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் சின்ன குழந்தையோட ஒரு ரோல் ஒன்று வரும். அந்த குழந்தைக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை கூட அழகாக நடிக்க வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் நிறைய ஆக்ஷன் படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு டைமில் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக கொடுத்துருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் சிங்கப்பூர் சலூன் மூவி பார்த்துட்டு வரோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்மளோட உழைப்பு மேலே எப்படி நம்பிக்கை வைக்கணும் அண்ட் அதை பற்றிலாம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் காமெடியாக இருந்தது. சத்யராஜ் சாரோட கவுண்டர் அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ரோபோ சங்கர் சாரோட கவுண்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. அஜய் பாலாஜி சாரும் கலக்கியிருந்தாங்க அண்ட் டைரக்டர் சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ரொம்ப எமோஷனலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. இப்போ தான் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்துட்டு வரோம். வெரி வெரி பாசிட்டிவ் ஃபில்ம், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கோகுல் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. நம்ம தொழிலுக்கு வந்து நேர்மையாகவும் சின்சியராகவும் ஆனஸ்ட்டாகவும் ஒரு எஃபர்ட் கொடுத்தா இந்த இயற்கையே நமக்கு கை கொடுக்குங்கிறது இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. த யூனிவர்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் யூ வென் யூ ஆர் வெரி டெடிக்கேட்டட் டு யுவர்
ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது இந்த படம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள், ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஃபில்ம். ஆர்ஜே பாலாஜி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட ஹியூமராக இருக்கட்டும், அவரோட இமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இமோஷனலான ஒரு சைடில் அவரை பார்க்குறோம். அண்ட் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. ஸோ வேல்ஸ் ரொம்ப நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம், தேட்டரில் போய் பாருங்கள், ஒரு நல்ல தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் இருக்காங்க, நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. அது எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு பாசிட்டிவான ஃபில்ம் அண்ட் ஐ திங்க் இட் வில் பி அ கிரேட் வாட்ச். ஸோ ப்ளீஸ் கோ டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் சிங்கப்பூர் சலூன். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் படத்துக்கு ப்ரீமியருக்கு வந்திருக்கேன். படம் பார்த்தாச்சு. ஒரு பெரிய ஒரு ஹோப் தெரியுது லைஃப்பில் இந்த படத்து மூலமாக. ஏன்னா எதை வேணால் சாதிக்கலான்ற ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை என்டர்டெயின் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன். அந்த எமோஷன் ஒரு கிடைக்காத ஒரு எமோஷன். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலோடு தான் வெளியே வந்தோம் எல்லாருமே. கண்டிப்பாக ஃபேமிலிஸ் எல்லாருமே பிடிக்கும். ஃபேமிலிஸ் மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டியை தேடி போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஆர்ஜே பாலாஜி சொல்லவே வேணாம், அவருடைய பாணியிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்காரு படத்தில். இந்த கூட நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோகுல் ஒரு அருமையான ஒரு டைரக்டர். அவர் எல்லா ஜானரும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். அது எப்படின்னே தெரில, அது ஒரு பயங்கரமான ஒரு மிக்ஸ். கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஐஸ்ரீ கணேசன் சார் அவருடைய டீமுக்கு இது ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக கண்டிப்பாக அமையும். இந்த டீம் மொத்தமாக ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பாசிட்டிவிட்டி த்ரூ அவுட் த ஃபில்ம். ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப அருமையான ஒரு படம், ஒரு நல்ல மோட்டிவேஷன். அந்த ஒரு முடி விட்டு அந்த சப்ஜெக்டை ரொம்ப என்கேஜிங்காக எல்லாரும் கவரும்படி ஜனரஞ்சகமாக எடுத்திருக்காரு. நல்ல மோட்டிவேஷன். இது அனைத்து பேரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். டைரக்டர் கோகுல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். அவருடைய வாழ்த்துக்கள், என்னுடைய மனதார வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மோட்டிவேஷனல் படமாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அக்ஷா ரெட்டி ஹியர். இப்போ தான் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவரோட ஆர்ஜே பாலாஜியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டார்க் காமெடி மாதிரி தான். இப்போ தான் அது ஃபேமஸாக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி ஸ்டார்டிங்லேருந்து டார்க் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். வெரி ஃபன்னி. ஃபர்ஸ்ட் ஹாஃபெல்லாம் எப்போ முடிஞ்சதே தெரியல. அண்ட் செகண்ட் ஹாஃப் தட் எமோஷனல் பாண்ட் பிட்வீன் தட் ஓல்ட் மேன் அண்ட் 2 kids were வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். அண்ட் அடுத்து ஜோஷோட ப்ரிவியூவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு லாஃபிங் ரயட்டாக இருந்தது. சத்யராஜ் சார் ஒரு படத்தோட இன்னொரு பில்லர்னு சொல்லலாம். அவரோட ஹியூமர், லால் சார், அந்த குழந்தைங்க போர்ஷன் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக முடியும். கோகுல் அவரோட ஒரு 2 ஜானர் அவ்வளோ படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒன்று ஹியூமர், ஒன்று எமோஷன், ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்குற ஒரு நல்ல என்டர்டெய்னர். நிச்சயமாக இந்த படம் ஆர்ஜே பாலாஜி ஒரு காமெடின்னு கரியர் ஆரம்பித்து ஒரு கிரேட் ஆக்டராக மாறி இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துக்கு ரொம்ப ஹைலைட். எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு ஷார்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்டையர் டீம். சுகுமார் சார் கேமரா ஒர்க், மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். குட் லக் கோகுல். படம் நல்லா இருந்துச்சு. காமெடி இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. காமெடி. சக்சஸ் இஸ் நாட் an option. சக்சஸ் இஸ் a must. ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்தது படமே. ஃபுல்லா காமெடியா போச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா படம். ஆமா, எல்லாரும் இருந்தது. படம் பார்க்கலாம் 2 ஹாஃப். ஓகே. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிங்கப்பூர் சலூன் பார்த்தது. ரொம்ப எமோஷனல் பேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சிரிச்சு அழுதோன்னா செகண்ட் ஹாஃபில் எமோஷனல் அழுதுருக்கோம்.
கோகுல் அண்ணாக்கு பெரிய வாழ்த்துக்கள். இடையில இந்த டார்க் காமெடின்றதுக்குள்ளே தேடி தேடி சிரிச்சிருந்த காலம் போய் பார்த்ததுமே குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது. எமோஷ்னலி ரொம்ப வந்து ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. மெயினாக எங்கள் மாமாவுக்கு நான் பெருசாக சொல்லணும். நான் ரோபோ சங்கர் அப்படின்றவர் இடையில இந்த ஒரு வருஷமாக எவ்வளோ பேசினாங்க, எவ்வளோ வீடியோஸ்லாம் வந்துச்சு. திரும்ப அவர் எப்படி வருவார்ன்ற ஒரு கேள்விக்குறி அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ வந்துட்டார், படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்காக இந்த டீமுக்கு பெரிய நன்றி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் மைனா சுகுமார் மாமா அவர் கேமரா அவரும் அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் டீமே அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு காமெடி மட்டும் தான் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் எமோஷ்னலாக புழிஞ்சு தள்ளிட்டார். உண்மையாகவே ஒரு பெரிய லீட் ஹீரோவாகவே அவர் ஷைன் பண்ணிட்டார். ஸோ அதுதான் நாங்கள் சொல்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் சிங்கப்பூர் சலூன். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு எமோஷ்னல், ஒரு சிரிப்பு எல்லாமே கலந்த கலவை. தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். ஏன்னா அப்பாவுடைய முதல் படம் பிரேக் கொடுத்தது வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா. திருப்பியும் எங்களுக்கு செகண்ட் பிரேக் கொடுத்தது வந்து சிங்கப்பூர் சலூன். தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். ஏன்னா அந்த டைம் தான் அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. அந்த டைம் தான் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த படத்துக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஆஸ் அ ஃபேமிலியாக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுனீங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாது. அவர் வேற, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கிடையாது, அதுக்கும் மேலே வேறன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம். இந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப காத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி மக்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க, ஒரு விஷயம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். ஆர்ஜே பாலாஜி எனக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் வேல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப நன்றி. காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு எமோஷ்னல், ஒரு ஃபன், ஒரு எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய விஷயம் பாப்பாவும் தம்பியும் சொல்லிட்டாங்க. நான் அதை பற்றி சொல்கிறதுக்கான வார்த்தைகள் இல்லை. கோகுல் அண்ணாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பாப்பா சொன்ன மாதிரி அந்த டைமில் ரோபோக்கு ரொம்ப முடியல. ஆனால் கோகுல் அண்ணா தான் சொன்னார், இல்லை ரோபோ இந்த கேரக்டர் நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தாரு. அவரோட நம்பிக்கையை சாத்தியப்படுத்துகிற மாதிரி சங்கரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவருக்கு அவ்வளோ அழகாக சப்போர்ட்டிவாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரும்ப சங்கரை வந்து இப்படி ஒரு ஃப்ரேமில் நான் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோகுல் அண்ணாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவரோட ஃபஸ்ட்டு படம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. சங்கருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சரிவு இந்த 2 வருஷத்தில். அந்த சரிவை திரும்ப உயர்த்துற மாதிரி அண்ணா வந்து சிங்கப்பூர் சலூனில் கொடுத்துருக்காரு. இந்த நன்றியை வந்து நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். கோகுல் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசணும், ஆனால் எமோஷ்னல், என்னால் பேச முடியல. தேங்க்யூ ஸோ மச் கோகுல் அண்ணா. தேங்க்யூ வேல்ஸ் டீம். ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்கீங்க ரோபோக்கு. ஸோ இந்த கம்பேக் அவர் அடுத்தடுத்த வெற்றிக்கு படிகளாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 நாளாக உங்கள் ஃபோனை, டிவியை, யூடியூப்பை, இன்ஸ்டாகிராமை, ட்விட்டரை திறந்தீங்கன்னா என் மூஞ்சி வந்திருக்கும். உங்கள் டைம் லைன் ஃபுல்லாக நான் தான் இருந்திருப்பேன். ஸோ ஆண்டி, அங்கிள், தம்பி, தங்கச்சி, டே பச்சை சட்டை, அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த கண்டென்ட்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் டைம் லைனை ஃப்ளட் பண்ணதுக்கு சாரி. இது எல்லாத்துக்கும் காரணம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற சிங்கப்பூர் சலூன் படம். அந்த படம் 25ஆம் தேதி வருது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கணும். ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். படம் இப்போ வந்திருக்கு. இந்த முதல் ஷோ முடிஞ்சிருக்கு. என் காது படம் நான் கேட்குற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக இருக்குது. படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேருக்கு பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இது வந்து எங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க, தெரிஞ்ச ஆளுங்க, படத்தில் ஒர்க் பண்ணவங்கலாம் ப்ரீமியருக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் முகத்துக்கு நேரம் நிறையா நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுவே நாளைக்கு படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு பையனோட கஷ்டமான ஒரு ஜேர்னி, அதுலேருந்து அவன் எப்படி விக்டோரியஸாக வரான் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப வருஷம் பார்த்த ஒரு படம் தான். பட் ஆனால் அதை இன்ஸ்பைரிங்கான புது ஒரு ஜேர்னியாக சொல்லியிருக்கோம். ஸோ படத்தில் நிறைய நல்ல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நிறைய நல்ல காமெடி, எமோஷன்லாம் இருக்குது. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. த ஃபில்ம் இஸ் ஆல் யோர்ஸ். இதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து நான் என் படத்தை வைக்க மாட்டேன். ஏன்னா படம் வருது உங்ககிட்ட சொல்கிறது வரைக்கும் தான் என் வேலை. இதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்குது. ஷோ லாட் ஆஃப் லவ். தியேட்டர்ஸில் பாருங்கள் சிங்கப்பூர் சலூன். அண்ட் வந்த எல்லாருக்கும், இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லாருக்கும் என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் ப்ளீஸ் கிவ் அஸ் ஹானஸ்ட்லி அண்ட் வில் டேக் இட். அண்ட் திரும்பி நாங்கள் அடுத்ததாக என்ன பண்ணாலும் வில் ட்ரை டு கெட் பெட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சிங்கப்பூர் சலூன் இஸ் ஆல் யோர்ஸ் நவ். நன்றி.